சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இங்கே அந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா பூரா விண்டு மில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மலைகள் ஆகட்டும், சர்ச்சு கோயில் ஆகட்டும், பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு போக போக வியூவே பயங்கரமாக இருக்குங்க. மலைகள் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மலைகளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டு மில்லு அதிகமாக இருக்குது. இந்த நல்லா மழை பெய்ய போகலுங்க இந்த சைடெலாம் பாருங்க, சுற்றியும் தண்ணி தான். ஜிங் பஸ்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா புக் பண்ணி ஏறியாச்சுங்க. இந்த பஸ் எவத்தில் நின்றுது பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் டொயோட்டோ கார் ஸ்டோர் ரூம் பக்கத்தில் தாங்க நின்றுது. சென்னையிலேருந்து நாகர்கோவில் தாங்க போகிறோம். நாகர்கோவில் எதுக்காக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தோட வீடியோவில் நான் காமிக்கிறேங்க. இங்கே டைமிங் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு பஸ்ஸு எடுத்தாச்சுங்க. பஸ்ஸு ஏறிட்டோம், ஸ்லிப்பர் கோச் புக் பண்ணியாச்சு. புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 பேர் போகிறோம், ஒரு ஆளுக்கு 1084 ரூபா ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், சென்னையிலேருந்து நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த 700 கிலோமீட்டர் நைட் டைம் ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். 7 மணிக்கு 7:30க்கு போகிற மாதிரி போகுதுங்க பஸ்ஸு. இதை தாங்க அந்த இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு போனாவே சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே அவுட்ரு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க. அந்த 1 மணி நேரத்தில் ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகுங்க. ஏன்னா நைட் டைமு மார்னிங் டைமெல்லாம் சரியான கூட்டமாக இருக்குது. ரோடெல்லாம் ரஷ்ஷாக இருக்கும். இதுதாங்க அந்த ஜிங்கு பஸ்ஸு. பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வெளியே. இது என்னது டிவி என்னன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க வெளியே அவுட்ரு. கோயம்பேட்டிலேருந்து அவுட்ரு வந்துட்டோம், விக்கிரவாண்டி. இங்கே தாங்க நைட் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு சாப்பாடுங்க நிறுத்தியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் நிற்கிது. இந்த கடையில் தாங்க நிறுத்தியிருக்காங்க. விக்கிரவாண்டி இடத்துல ஹோட்டல் குமார். இந்த இடத்துல நின்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் ஆகிட்டுக்குது சாப்பாட்டுக்கு. சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். நம்ம சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தாங்கன்னா அப்படி கிளம்பிட வேண்டியதாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் ஸ்டாப் நிறுத்தோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்படியே போகிற வழியில் என்னென்ன சொல்லிட்டு அப்படி காமிக்கிறேன். நம்ம பஸ் தாங்க கிளம்ப போகுது. விக்கிரவாண்டி இடத்துல நிறுத்தியிருக்காங்க. ஆனால் நல்ல தூக்கங்க. 6:45 படுத்தும். அவனே இங்கே வந்து தான் லாஸ்ட்டாக எழுந்திரிச்சேன். அந்தளவுக்கு நல்ல தூக்கம். இனி ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோவில் தூங்கினா இங்கே அங்கே எழுந்திருக்குமா இல்லை இடையில எழுந்திருக்குமா பார்க்கலாங்க. இடையில எழுந்திரிச்சுன்னா என்னென்ன இது சொல்லிட்டு அப்படி காமிக்கிறேங்க. இங்கே தாங்க விக்கிரவாண்டியில் தாங்க நம்ம விஜய் அண்ணாவோட மாநாடு நடந்தது. அந்த ஏரியா தான் நினைக்கிறேன். இங்கே நமக்கு இந்த இடம் தெரியல என்ன இடம்னு சொல்லி. விக்கிரவாண்டியான்னு அந்த ஹோட்டலில் ஒரு அக்கா கிட்ட கேட்டப்பெல்லாம் சொன்னாங்க விக்கிரவாண்டின்னு. காலையில் பார்த்தீங்கன்னா 6:23 டைம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் போலுங்க ட்ராவலு நாகர்கோவிலுக்கு. இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக மழை போல. நம்ம சென்னை சைடு மழை இல்லை. இனி ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி போனால் அப்படியே நாகர்கோவில் இறங்கிடுவோம். இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே எப்படி இருக்குது இன்னும் எல்லாம் வீடியோவில் காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா எந்த டோலுங்க, நாங்குநேரி டோல்கேட் வந்துட்டோம்.
பார்த்தீங்கன்னா நாங்குநேரி தாண்டி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலைகளாக இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா. பாருங்க அந்த மலையை சுற்றியுமே பனிமூட்டமாக இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. விண்டுமில் தான். மழை வரைக்குமே போடுறான், விண்டுமில்லா இருக்குது. மாதிரி போயிட்டு இருக்குது. பாருங்க வர்ற மாதிரி இருக்கு, ஃபுல்லாக விண்டுமில்லு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலைகள் நிறையா இருக்கு. அப்படியே மலையோரத்தில் வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க போல. இந்த வியூ பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க, அதுக்காக தாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோம். கன்னியாகுமரி போகிற ரோட்ல எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க, ஃபுல்லாகவே அந்த சைடு மழை தாங்க, நல்லா தண்ணி ஓடையில் ஓடிட்டு இருக்கு. மலைகள் பக்கமாக இருக்குன்னா நல்லா தெரியுதுங்க, அதனால் அதனால் வீடியோஸ் எடுக்க சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்கள் பனிமூட்டமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். பார் இங்கேட்ரா வீடியோ டேய். சரி சரி இதெல்லாம் அத்தனை விண்டல் மூவில் இருக்குது. அங்கே பாரு, தூரத்துலேருந்து பார்க்குறப்ப சின்னதாக இருக்கு மாதிரி, பக்கத்தில் நின்று பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க விண்டு மில்லு. செமையாக இருக்கிறான். அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, அந்த இங்கேயும் பாடுறா கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் லாஸ்ட் சைடுமே இருக்குது. கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரமாக போயிருந்தேன்னா ஒரு 6 மணிக்கு கன்னியாகுமரியில் சன்செட் பார்த்துருக்கலாங்க, சன்ரைஸ் பார்த்துருக்கலாங்க. நாங்கள் போகிற டைமே பார்த்தீங்கன்னா 7:30 8 மணி ஆயிரும் போல். நாங்கள் போகிறது நாகர்கோவில், அங்கேருந்து கன்னியாகுமரி வர போகணும். சன்ரைஸ் பயங்கரமாக இருக்குங்க கன்னியாகுமரியில் மட்டும் பார்க்கவே. அதுக்காகவே மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவத்தில் நின்று கன்னியாகுமரி அந்த
பீச் ஓரமாக நின்று பார்ப்பாங்க. திருவள்ளுவர் சிலை என்னன்னு பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஒரு கோயில் இருக்கும் போலங்க. மேலே போய் இந்த சைடு பாருங்கள் கிளைமேட்டே மாறி போச்சு. இன்னும் போக போக கன்னியாகுமரி நாகர்கோவில் போக போக பார்த்தீங்கன்னா அப்படி கிளைமேட் மாறுது, மழை வர்ற மாதிரி இருக்குது. அந்த சைடு பார்த்தா கொஞ்சம், அந்த சைடு பார்த்தா வெயில் அடிக்குது. அதுவே இந்த சைடு போக போக பார்த்தா அப்படியே மழை வர்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுங்க. இங்கே கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னா நல்லா மழை சில டைமில் இதாகும். நம்ம ஊர் சைடு அவ்வளோ இருக்காது. சைடு போக போக வியூவே பயங்கரமாக இருக்குங்க. மலைகள் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மலைகளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டு மில் அதிகமாக இருக்குது. இந்த நல்லா மழை பெய்ய போகலங்க இந்த சைடெலாம் பாருங்க, சுற்றியும் தண்ணி தான். இந்த சைடு ஃபுல்லாக வயல் நடுவாங்க போல், நெல். ட்ரெயின் போகிற ரூட். நாகர்கோவில் பக்கமாக வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க. இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.